ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க மதிமுகவிலிருந்து வெளியேறிய கணத்திலிருந்து திராவிட இயக்க ஆய்வாளர், திராவிட இயக்க திறனாய்வாளர்னு சொல்லிட்டு இருந்த என்னை இனி வேறு ஒரு அடையாளத்துல அழைக்க நீங்க நிர்பந்தம் செஞ்சிட்டீங்க. இனி அப்படி அழைப்பது தான் சரியும் கூட. ஆனால் திராவிட இயக்க ஆய்வாளர் தான் நீங்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இப்போ ஒரு கட்சி பொறுப்பு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர்னு இன்னைக்கு நீங்கள் பதவி பெற்றிருக்கிறீங்க. அந்த அமைப்பை நீங்கள் ரொம்ப ஆர்வமாக நேசிச்சிங்க. அந்த ஒருங்கிணைப்பு வேணுங்கிறதுல ஒரு வெளிநாட்டில் இருந்தும் நீங்கள் அதை தொடக்கத்தில் இருந்தே அதை நீங்கள் முயற்சி எடுத்தீங்கிறது உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அடிப்படையான கேள்வி தோழர், திராவிட இயக்கத்தை திராவிட இயக்க கொள்கைகளை வலுப்படுத்த இந்த அமைப்பு உருவாகிறது என்றால், ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இது மாதிரியான அமைப்புகள் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகளும் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய, அதுவும் திராவிட இயக்க கருத்துக்கள் இருந்து மாறுபடாத அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற அமைப்பு தான். இப்ப புதிதாக இப்படி ஒரு அமைப்பு எதற்கு வரணுங்கிற கேள்வி வருது. நீங்களும் திமுகவை தான் ஆதரிக்க போறீங்க. அப்ப இந்த அமைப்பினுடைய ஒரு தேவை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் ஜீவா டுடேக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். காரணம், அரசியல் ரீதியாக அப்புறப்படுத்தப்பட்டிருந்த காலகட்டத்தில் எனக்கென்று ஒரு முகவரி இல்லாமல் நான் ஊடகங்களில் முன்னால் அமர்ந்திருந்த போது, உண்மையிலேயே உளமாற நான் நேசிக்கக்கூடிய ஜீவா டுடே என்னை திராவிட இயக்க சிந்தனையாளர் என்று அடையாளப்படுத்தியது. நான் பல நேரங்களில் அதை சொல்லி இருக்கிறேன். ஜீவா டுடே தான் என்னை திராவிட இயக்க சிந்தனையாளனாக அடையாளப்படுத்தியது என்று சொல்லி, அடுத்த கட்டத்துக்கு அந்த திராவிட இயக்க சிந்தனையாளர் என்கிற இடத்தில் இருந்து நான் ஒரு இயக்கத்தினுடைய முதன்மை பொறுப்புக்கு வந்திருக்கிறேன். அந்த வகையில் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஜீவா டுடேவுக்கு. ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி மிக மிக நியாயமான கேள்வி. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி ஒரு கோட்பாட்டை தாங்கி நிற்கிறது, அதே போன்று தழுவலாக வந்திருக்கிற இயக்கங்கள் நிறைய இருக்கிற போது இப்போது இந்த தேவை எங்கிருந்து எழுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கல்ல. திமுகவிலிருந்து அதிமுக உதயமானது. ஆனால் அதிமுக திமுகவினுடைய கொள்கையை அப்படியே உள்வாங்கி கொண்டு இயங்கியதான்னா நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு நீங்க ஐடியாலஜி பார்ட்டின்னு அடையாளப்படுத்தினீங்கன்னா திமுகவினுடைய இமேஜ் எங்கேயோ இருக்கு, அதிமுகவினுடைய இமேஜ் நாளுக்கு நாள் டேமேஜ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அது ஒரு ஐடியாலஜி பார்ட்டி இல்லைன்றத அந்த கட்சியினரே ஒப்புக்கொள்வார்கள். நீங்க அவங்க கிட்டே மைக்க நிட்டீங்கன்னா சொல்லுவாங்க, தத்துவம் கோட்பாடு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நாங்க அதை பத்தி எல்லாம் சிந்திக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ பெரியாரும் அண்ணாவும் எந்த லட்சியத்தோடு இந்த அரசியல் களத்தை கூறு தீட்டினார்களோ அந்த லட்சியத்தோடு அதிமுக நிக்குதான்னா நிக்கல. மதிமுக பின்னால் அதுக்கு பிறகு வந்தது. உண்மையிலேயே பெரியார் அண்ணாவினுடைய லட்சியங்களை உள்வாங்கிக் கொண்டு இயங்கிய கட்சி தான். அதன் பிறகு அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்கிய தலைவருடைய வைகோவினுடைய மகன் அந்த கோட்பாட்டோடு நிற்கவில்லை என்கிற காரணத்தால் அந்த இயக்கத்துக்குள் ஒரு பெரிய சலசலப்பு. என்னை போன்றவர்கள் வெளியேற்றப்பட்டோம். கடைசியாக நான் மல்லை சத்யா போன்றவர்கள் வெளியேறி, இப்ப மறுமலர்ச்சி திமுக இதுவரைக்கும் ஒரு வேலையை செய்தது இல்ல. அந்த வேலையை செய்யறதுக்கு இனி ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. ஏன்னா மறுமலர்ச்சி திமுக இதுவரை செய்த பணியை இனிமேல் செய்யாது. அதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது. தத்துவத்துக்கு எப்போதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் சண்டமாருதம் செய்கிற கட்சியாக அந்த கட்சி இருந்திருக்கிறது. இனிமேல் அந்த சண்டமாருதத்தை அந்த கட்சியில் எதிர்பார்க்க முடியாது. அப்ப இதுவரை அவர்கள் ஆற்றிய 30 ஆண்டுகளாக ஆற்றிய பணியை யார் ஆற்ற வேண்டும்? நாங்கள் தான் ஆற்ற வேண்டும் என்கிற கடமைப்பாடு எங்களுக்கு இருந்த காரணத்தால் நாங்கள் ஒரு அமைப்பு கட்டணும். இப்ப திமுகவை தாண்டி திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை அடர்த்தியாக பேசுகிற வாக்கரசியலில் இருக்கிற இயக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதிமுக நிச்சயமாக இல்ல, மதிமுக இனிமேல் இருக்காது. அப்ப வேற யாரு? திராவிடர் கழகம், தாய் கழகம். திராவிடர் கழகம் இன்னைக்கு கூட தேசிய தலைவர் பிறந்த நாளுக்கு சென்னை நகரெங்கும் மதிமுக தோழர்கள் சூரட்டை அடிச்சிருக்கிறாங்க. இன்று வரையும் தமிழீழம், அந்த அரசியல்ல முல்லை பெரியாறு, அந்த மாதிரி விஷயங்களை நாங்க உறுதியா இருக்கிறோங்கிறத தொடர்ச்சியா காமிச்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இல்ல, அதாவது தமிழீழ அரசியலை வலிமையாக பேசிய இயக்கம், அதுல ஒன்னும் மாறுபட்ட கருத்தே இல்லை. கடந்த ஆண்டு தமிழீழ அரசியலை பேசியதா? இந்த ஆண்டு ஏன் தமிழீழ அரசியலை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்குன்னா, நாங்க இப்ப அந்த அரசியலை வலிமையாக பேசுவோங்கிறதுனால அவர்கள் அந்த அரசியலை இப்ப கையில் எடுக்கிறாங்க. கடந்த ஆண்டு ஏன் அந்த விஷயத்த நீங்க பேசல?
அதற்கு முந்தைய ஆண்டுகள்ல நீங்க ஏன் பேசல? இதுவரைக்கும் பேசி இருக்கிற அரசியலை இப்ப பேசுறீங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. அப்போ அந்த கேள்விக்குள்ளலாம் நிறைய நீங்க உட்கேள்விகள் எழுப்புனீங்கன்னா இன்னும் நிறைய செய்திகளை பேச வேண்டி வரும். நான் அதிகமாக அந்த செய்திகளை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்போ அதுல புரியுது. என்னன்னா, திமுக எடுக்கிற அரசியலை, திமுக பேசுகிற கொள்கையை இன்னும் வலிமையாக திமுகவை போன்று ஒரு 10 இயக்கங்கள் முன்னெடுக்கணும்னு ஒரு கட்டாயம் இன்றைக்கு பாசிச சிந்தனை படர்ந்து போய் இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை எல்லோரிடத்திலும் மண்டி இருக்கு. அதிமுக காரங்க கிட்டே அந்த மனநிலை வந்துருச்சு. அப்போ நமக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடியவர்களினுடைய கொள்கை கோட்பாட்டை நமக்கு அருகாமையில் இருந்தவர்கள் பேச துவங்குகிறார்கள், உள்வாங்க துவங்குகிறார்கள். அதனாலதான் மாவோ போன்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க 1000 மலர்கள் பூக்கட்டும்னு சொன்னாங்க. அதில் ஒரு மலர் தான் இப்போது பூத்திருப்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கொள்கையை கோட்பாட்டை ஒரு களத்தில் நின்று வலிமையாக பேசுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கமாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லித்தான் இந்த அரசியலுக்குள் நாங்கள் வந்தோம். அப்ப ஏன் நீங்க திமுக ஆதரவுன்னு தெரிவிச்சிட்டீங்க, திமுகல போய் சேரக்கூடாதா அப்படின்னு கேட்டா, திமுகவை ஆதரிக்கிறவங்க எல்லாம் திமுகல தான் போய் சேரணும்னா முதல்ல சேர வேண்டியது விடுதலை சிறுத்தை கட்சி தான். அடுத்து சேர வேண்டியது காங்கிரஸ் தான். அதற்கு அடுத்து சேர வேண்டியது பொது உடைமை இயக்கங்கள் தான். அவர்களுக்கென்று கொள்கை கோட்பாடு இருக்கிறது, அவரவர்களுக்கென்று இயங்கியல் இருக்கிறது. இதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு பொது நோக்கம் திமுக அதிகாரத்துக்கு வரணும்ன்றது. எனவே அந்த பொது நோக்கத்தோடு தான் நாங்களும் திமுக அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று பேசி இருக்கிறோம். ஆனா திமுக கூட சில நேரங்களில் பேச முடியாத அரசியல் என்று ஒன்று இருக்கும். அந்த அரசியலை நாங்கள் வலிமையாக பேச வேண்டிய இடத்தில் வந்து நிற்போம். இப்போ ஒண்ணும் இல்ல, எஸ்ஐஆர திமுக கடுமையாக எதிர்க்குது. ஆனா எஸ்ஐஆர் விவகாரத்துல ஒன்றிய அரசை ஒரு வளையத்துக்குள் நின்றுதான் எதிர்க்க முடியுமே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தால். காரணம், அது வெறுங்கரண்டியை ஆற்ற கட்சி அல்ல, எண்ணெய் கரண்டியை கையில் வைத்திருக்கிற கட்சி, அரசை வழிநடத்துகிற கட்சி. ஒரு கட்டத்துக்கு மேல் அவர்களால் ஒன்றிய அரசை வேறு நிலையில் நின்று எதிர்க்க முடியும். இப்ப திமுக எதிர்க்கிற எதிர்ப்பே உச்சபட்சமான எதிர்ப்பு. இதை வேற ஒரு ஆளுங்கட்சி செய்யுமானா கண்டிப்பா செய்யாது. நான் வந்து குற்றச்சாட்டாலாம் சொல்லல, என்னுடைய அனுபவத்தின் வாயிலாக சொல்கிறேன். பொது உடைமை இயக்கம் கேரளத்தில் அதிகாரத்தில் இருக்கு. கேரளாவில் பொது உடைமை இயக்கம் கூட இவ்வளவு வலிமையான எதிர்ப்பை பதிவு செய்யல. அதை தாண்டிய எதிர்ப்பை திமுக பதிவு செய்திருச்சு. ஆனா தமிழ்நாடு இன்னும் வீரியமாக பேசுகிற மாநிலம், இன்னும் அடர்த்தியான கொள்கையை முன்வைக்கிற மாநிலம். அப்ப திமுக சில நேரங்களில் பேச முடியாதது ஒண்ணு இருக்கும்ல, அந்த அரசியலை நாங்க பேசுவோம். திமுகவின் பக்கம் நின்று நாங்க பேசுவோம், திமுகவினுடைய குரலாக நாங்க பேசுவோம். அதற்கு ஒரு இயக்கம் கட்டி இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 67க்கு முன்பு திமுக இப்படி வீரியமாக அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வீரியமா செயல்பட்டு இந்திய திணிக்க மாட்டவங்கல இருந்து பல்வேறு வாக்குறுதிகளை நேருட்ட வாங்கினதுல இருந்து தட்சிண பிரதேச எதிர்ப்புல இருந்து அதிகாரத்துக்கே வராத அந்த இளைஞர் கூட்டம் செஞ்ச மாதிரியான செயல்பாடுகளை நீங்க செய்வீங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், அப்படிதானே? நிச்சயமா நிச்சயமா 100 விழுக்காடு அதுதான், 100 விழுக்காடு அதுதான். அதனாலதான் நான் வந்து இந்த பெயரறிவிப்பு விழா கூட்டத்துல பேசுறப்ப சொன்னேன், அண்ணா சொன்னார் இது ஒரு ஒட்டுமாஞ்செடின்னு ராயபுரம் ராபின்சன் பூங்காவுல, நாங்களும் ஒட்டுமாஞ்செடி தான், இது புரிய வேண்டியவர்களுக்கு புரியும்னு சொன்னேன். அது யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, கொள்கை பகைவர்களினுடைய கூடாரத்துக்கு நிச்சயமா புரிஞ்சிருக்கும். அப்ப நாங்க ஒரு ஒட்டுமாஞ்செடி தான். இன்னொரு ஊடகத்துல கூட கேட்டாங்க, அப்ப நீங்க திமுகவினுடைய ஒட்டுமாஞ்செடியான்னு கேட்டாங்க. ஏன் இருந்தா என்ன தப்பு? நான் பாஜகவினுடைய ஒட்டுமாஞ்செடியாகத்தான் இருக்கக்கூடாது, திராவிடர் கழகத்தினுடைய ஒட்டுமாஞ்செடியா திமுகவினுடைய ஒட்டுமாஞ்செடியாக இருக்கிறதுல தப்பு இல்லை. எனவே அன்றைக்கு இருந்த அதே நிலைப்பாடு அதன் பிறகு அதிகாரத்துக்கு வந்த பிறகு சில நேரங்களில் நீங்கள் வந்து அரசியலை வேறு ஒரு பக்கமாக திருப்ப வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுல வந்து அண்ணாதான் ரொம்ப நேர்த்தியாக தன்னுடைய பார்வையை முன் வச்சார். அண்ணாதான் சொன்னாரு, ஓடு மாற்ற வேண்டும் என்று சொன்னால் வீடு இருக்கணும், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதற்கு பின்னால் 1000 அர்த்தங்கள் இருக்கிறதாக நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நாங்க வீடு இருக்கணும், ஓடு மாற்ற முடியுமா முடியாதா இந்த கவலையெல்லாம் இல்ல, ஓடு மாத்தணும்னு முடிவு பண்ணா மாத்தணும்னு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வர வேண்டிய அரசியல் கட்சியாக நிற்கும். இல்ல நீங்க சொல்றது என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப இந்த நிலையில் இந்த ஒட்டுமாஞ்செடி இந்த மாதிரிலாம் நீங்க சொன்னதுனால இந்த கேள்வியை நான் கேட்க வேண்டியது இருக்கு. திமுக தான் தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவுக்கு ஒரு செக் வைப்பதற்காக மதிமுக பாணியிலான அந்த பேட்டர்ன் அந்த ஓட் பேங்க் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு கட்சியை உருவாக்கி, அதே சமயம் மதிமுகவுக்கு ஓட்டு சீட்டை குறைத்து கொடுப்பதற்கும் ஒரு செக் வைப்பதற்கும், எப்பா நீங்க எங்களை த்ரெட்டன் பண்ண முடியாது, சீட்டை அதிகம் கேட்க முடியாது, இல்லை நீங்கள் போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய ஓட் பேங்கை நாங்கள் வேறு வடிவில் எடுத்துக்கொள்வோங்கிற மாதிரி மைக்கோவுக்கு செக் வைக்கிறதுக்காக மலை சத்யா அவர்களே ஒரு கட்சி தொடங்க வச்சிருக்கு. பின்னணியில் முழுக்க திமுக தான் இருக்கு அப்படிங்கிற திமுக திராவிட இயக்கத்தை தொடர்ச்சியாக ஆதரித்து பேசுகிற வல்லம் பசீர் போன்றவங்க தான் கூட இருக்கிறாங்க
அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றமும் ஒரு பார்வையும் ஒரு விமர்சனம் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? சார் இது ஒரு சீப் பாலிடிக்ஸ் சார். அது இதை திமுக செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு எப்போதுமே இருந்ததில்லை. குறிப்பா இந்த காலகட்டத்துல திமுகவுக்கு இல்லை. ஏன்னா முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு கூட்டணியை அரவணைத்து செல்கிற ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கிற தலைவராக தெரிகிறார், தெரிகிறார்னு கூட சொல்ல மாட்டாங்க, திகழ்கிறார். நீங்க இந்தியா கூட்டணிக்கு வேறு மாநிலங்கள்ல முகம் கொடுக்க முடியல சார். ஆனா இந்தியா கூட்டணிக்கு முகவரி தந்து அந்த முகவரியை வெற்றி சமவெளிக்கு எடுத்து வந்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் மட்டும் வெற்றி பெறுவது அல்ல இலக்கு, தன்னோடு சேர்ந்திருக்கிற தோழமை சகாக்களையும் வெற்றியை நோக்கி அழைத்து செல்கிற ஒரு தலைமை பண்பு இருக்குல்ல, அது முதலமைச்சருக்கு இருக்கு. நான் ஒரே ஒரு செய்தியை உதாரணமாக சொல்றேன். வழக்கமாக திண்டுக்கல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அசைக்க முடியாத கோட்டையாக கடந்த 20 ஆண்டுகளாக மாறிடுச்சு. திண்டுக்கல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் அப்படின்னு கடந்த தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் திண்டுக்கலுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் திமுகவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். இப்ப கோயம்புத்தூர்ல அண்ணாமலை போட்டியிட போறாரு, பாஜகவினுடைய மாநில தலைவர். அதிமுகவினுடைய தயவு இல்லை என்று சொன்னாலும் பாஜக சார்பில் அண்ணாமலை போட்டியிடுகிற போது ஒன்றிய அரசினுடைய மொத்த பலத்தையும் கொண்டு வந்து பிரயோகிப்பாங்க. பாவம் இடதுசாரிகள், பொதுவுடைமை இயக்கத்தினர் என்ன பலமான எதிர்ப்பை பதிவு பண்ணிட முடியும். எனவே அவர்களை சேஃபான தொகுதிக்கு கொண்டு வருவோம்னு சொல்லி தமிழ்நாட்டிலே அதிகமான வாக்கு வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றுச்சுல திண்டுக்கல், அங்க கொண்டு வந்தாங்க சார் பொதுவுடைமை இயக்கத்தை. அப்போ அவர்கள் வெற்றி பெறணும்ன்றதுல எவ்வளவு கன்சர்னா இருக்காரு பாருங்க. திருச்சியில தொடர்ச்சியாக காங்கிரஸ் போட்டியிடணும்னு விரும்புறாங்க. போன முறை அண்ணன் திருநாவுக்கரசர், இந்த முறையும் அவர் போட்டியிடணும்னு விரும்புறாரு. அதே மாதிரி ஓட்டு வாங்கினாரு, நல்லா ஓட்டு வாங்கி ஜெயிச்சார் திருநாவுக்கரசர். அவருடைய தொகுதி சார் அது. புதுக்கோட்டை என்பது அவருடைய கோட்டை. ஆமா ஆமா, அவருடைய கோட்டல்ல புதுக்கோட்டைன்றது. திருநாவுக்கரசர் பேரே அறந்தை அரசன் சொல்லுவாங்க. ஆமா, அதே மாதிரி அண்ணன் கே என் நேருவினுடைய மகன் போட்டியிடணும், அவரும் திருச்சி தொகுதியே கேட்கிறாரு. இது எல்லாவற்றையும் தாண்டி மதிமுக போட்டியிட்டால் அது அங்கு ஒரு பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுக்கும், அந்த கட்சிக்கு ஒரு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை கொடுத்துடணும் அப்படிங்கறதுல கன்சர்னா இருந்ததுனாலதானே திருச்சி தொகுதியை கொடுத்தாரு. திருச்சி தமிழ்நாட்டினுடைய மைய தொகுதி சார். அது அதை திமுக வச்சுக்கணும்னு நினைக்கலையே. ராகுல் காந்தி பிரஷர் பண்ண பிறகும் அந்த தொகுதியை திருநாவுக்கரசருக்கு கொடுக்கணுங்கிற கட்டாயம் இருந்தாலுமே கூட மதிமுக மேல கன்சர்னா தானே பண்ணாங்க. அப்போ கூட்டணிக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை முதலமைச்சர் கொடுக்கிறாரு. இப்ப மதிமுகவை ஒரு செக் வைக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏன் சார் இருக்கு? அவருக்கு என்ன கட்டாயம் இருக்கு? மதிமுக இருந்தால் இருக்கணும், இல்லைன்னா அவங்க எதிர்கட்சி கூட்டணிக்கு போகணும். மதிமுக பழைய நிலையில வலிமையா இருக்கான்னா, உள்ளபடியே சொன்னால் பழைய வலிமையை மதிமுக இழந்திருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது எங்களை விட முதலமைச்சருக்கு நல்லா தெரியாதா? இன்னொன்னு, முதலமைச்சர் இந்த அரசியலை ஏன் செய்ய போறாரு? அவருக்கு என்ன கட்டாயம் இருக்கு மதிமுகவுக்கு ஒரு செக் வைக்கணும்னு சொல்லி? கடந்த தேர்தல்ல 6 சீட்டு கொடுத்தாங்க, இந்த தேர்தல்ல கூடுதலான இடங்களை கேட்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஆனா திமுக தரப்புல ஒரு 4 இடங்களை கொடுக்கலாங்கிற மனநிலையில இருக்கலாங்க. 3 இடங்கள் அல்லது 4 இடங்கள் கொடுக்கலான்னு. இதுல போய் என்ன அவரு செக் வைக்க போறாரு? அவருக்கு என்ன சங்கடம் உருவாக போகுது? எந்த சங்கடமும் இல்லையா அவருக்கு தான். நாளைக்கு தேவைப்பட்டா உதயசூரியன் சின்னத்துல நில்லுங்கன்னு சொல்லுவாரு. ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்துல நின்று சட்டமன்ற பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு முறை உதயசூரியன் சின்னத்துல நிக்கிறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அதையும் ஒத்துக்கொள்ளும் மதிமுக. அதனால அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு. நீங்க முதலமைச்சர் பின்னிருந்து இயக்குகிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் வலிமையானவர்களும் அல்ல. அதே நேரத்தில் முதலமைச்சர் இந்த சீப் பாலிடிக்ஸ் சொல்லப்படுகிற இந்த நாளாந்தர அரசியலை செய்வதற்கான தலைவராகவும் அவர் வெளிப்பட்டது. அவரை பொறுத்தவரைக்கும் அரசியல் மதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் கேட்ட எண்ணிக்கையை கேட்கும் போது மல்லை சத்யாவினுடைய புதிய கட்சியை காமித்து திராவிட வெற்றி கழகத்தை காரணம் காண்பித்து சீட்டை கொஞ்சம் குறைக்கலாம் இல்லையா? இது ஒரு ஓட் பாலிடிக்ஸ்ல செய்யறது பெரிய பிழையோ பெரிய தப்போ கிடையாது இல்ல. இதுல ஒன்னும் ஐடியாலஜிக்கலா பின்வாங்கிட்டாங்கன்னு சொல்றதுக்கு இதுல ஒண்ணும் கிடையாது. என்னங்க உங்க ஸ்ட்ரென்த் பாதியா குறைஞ்சிருக்கா, இல்ல 10% குறைஞ்சிருக்காமே, நான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பா அமையல. பவர் பாலிடிக்ஸ்ல திமுக செஞ்சாலும் அது யதார்த்தமான உண்மையாகவே இருந்தாலும் கூட அதை முதலமைச்சர் செய்ய மாட்டார். ஏன்னா முதலமைச்சர் கூட்டணியில இருக்கிற கட்சிகள் அதிகார பிரதிநிதித்துவம் பெறுவதில் உறுதியாக இருக்கிறார். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா கொங்கு நாடு தேசிய கட்சிக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு? நீங்க சொல்ல போனா, நான் உண்மையிலேயே உள்ளபடியே சொல்றேன், அவர்களுக்கு தஞ்சாவூர்ல கட்சி இருக்கா? கிடையாது. நாகப்பட்டினத்துல கட்சி இருக்கா? கிடையாது.
சென்னையில கட்சி இருக்கா, கடலூர்ல கட்சி இருக்கா? கிடையாது. ஆனாலும் நாமக்கல் தொகுதியை தொடர்ச்சியா 2வது முறையா கொடுத்துட்டாரு. அப்ப அவங்களுக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு பாக்கலையே. நம்மோடு உடன் நின்றார்கள், இப்போதும் உடன் நிற்கிறார்கள் என்கிற அடிப்படையில் அவருக்கு கொடுத்துட்டாங்கல்ல. பொன்குமார் ஒரு கட்சி நடத்துறாரு சார். பொன்குமார் யாருன்னே பல பேருக்கு தெரியாது சார். அவருக்கு அவரு ஒரு சீட்டு சட்டமன்ற எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கிறாரு அவரு ஆமா பொன்குமார். சார் இருக்கார் சார். இருந்தாலும் அவர் அரசியல்ல என்ன இருக்காரு உண்மையிலே நான் ஆமா சொல்லட்டுமா? ஆமா அவர் கட்சி பேர் என்னன்னு எனக்கு தெரியாது சார். பொன்குமார தான் தெரியுமே தவிர அவர் கட்சி பேர் என்னன்னு எனக்கு தெரியாது. அவர் அப்ப கட்சி அவருக்கு பேர் ஒரு ஒரு சட்டமன்ற தொழிற்சங்கம் பேர் மாதிரி பிரதிநிதித்துவம் வரும். கொடுக்கணும்னு ஆமா ம். அவருக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு சீட்டை கொடுக்குறாரு. அப்போ இவர் வந்து அந்த எண்ணிக்கையை குறைச்சிடணும், நாம அதிக இடங்கள்ல போட்டியிட்டணும், கூட்டணி கட்சிகளை நசுக்கி நம்மோட கூட்டணியில வச்சுக்கணும். அந்த மாதிரியான மனநிலை கொண்ட தலைவராக முதலமைச்சர் எப்போதுமே வெளிப்படுறது இல்ல. இனிமேலும் அவர் வெளிப்பட மாட்டார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு நியாயம் இருக்கு. நீங்க 50,000 ஓட்டு வாங்குற ஒரு கட்சி இப்ப அதுல இருந்து ஒரு 20,000 வாக்கு வங்கியை இழந்திருக்கு. 30,000 வாக்குகள் தான் பெற முடியும் அப்படின்னா அந்த 30,000 வாக்குக்கு ஏற்பதான் அந்த கட்சி இடங்களை கேட்டு பெறணும். ஆனா இப்ப என்ன பண்றாங்க மதிமுக ஒரு பெரிய தவறு பண்றாங்க. விசிக தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை நிரூபிச்சிருச்சு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாறிடுச்சு. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னு சொன்னா விசிக களத்துல முந்தி நிற்கிற கட்சியாக வெளிப்படுது. திமுக வலிமையான கட்சி யாருன்னா விசிக சார். நீங்க அதை மறுக்கவே முடியாது. எல்லா மாவட்டங்களிலும் கிளை பரப்பி இருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும் வலிமையாக இருக்கிறார்கள். அப்ப விசிக 8 தொகுதி கேட்போம், 10 தொகுதி கேட்போம்னா மதிமுகவும் 8 தொகுதி கேட்கிறோம், 10 தொகுதி கேட்கிறோங்கிற இடத்துக்கு நகர்ந்து வந்தா அது ஒரு பெரிய தவறான முடிவு என்றுதான் நான் சொல்வேன். ஆனா பொதுவுடைமை இயக்கங்களுக்கு இந்திய அளவுல, அகில இந்திய அளவுல கட்டமைப்பு இருக்கக்கூடிய இயக்கங்கள். பொதுவுடைமை இயக்கங்கள் நெடிய பாரம்பரியமிக்க இயக்கங்கள். இப்ப அவங்களுக்கு அதே மாதிரி ஏன்னா போன முறை 6-6ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த முறை 8 இடங்களை விசிக கேட்டு பெற்றால், பொதுவுடைமை இயக்கங்கள் கேட்டு பெற்றால் 8 இடங்களை மதிமுகவுக்கு கொடுக்க முடியுமான்னா மதிமுகவினுடைய ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு. எனவே குறைவான இடங்களை கொடுப்பாங்கன்றதுதான் எல்லா அரசியல் நோக்கர்களுடைய கணிப்பாகவும் இருக்கு. இதுக்கு காரணம் நாங்களாக இருக்க போறோமா? நிச்சயமா நாங்களாக இருக்க போறதில்லை. இன்னொரு செய்தி உண்மையாகவே சொல்லணும்னு சொன்னா எங்களுக்கு சீட்டு கணக்கே இல்ல சார். திமுக அதிகாரத்துக்கு மீண்டும் வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதன் அடிப்படையில் எங்களுடைய தார்மீக ஆதரவை துவக்கத்திலேயே திமுக ஒரு சீட்டு 2 சீட்டு கூட கேட்க மாட்டீங்களா? திமுக நாங்க கேட்க மாட்டோம் சார். நாங்க கேட்க மாட்டோம். முதலமைச்சரே எங்களை போட்டியிட வேண்டும் என்று விரும்பி களத்திலே நிறுத்தினால் நாங்கள் போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கோம். அதனாலதான் நாங்க ஆசிரியர் வீரமணி அவர்களை சந்தித்து விட்டு வந்தபோது எங்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார், திமுகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவிக்கிறோம், தார்மீக அடிப்படையில் ஆதரவு தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்று உத்தரவிடுவார்களே ஆனால், விரும்புவார்களே ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் போட்டியிடுவோம், நாங்கள் சீட்டு பேரம் பேச மாட்டோம்னு தெளிவா சொல்லிட்டார். அதுலயே எங்களுடைய முடிவு என்னன்றதை தெளிவா நாங்க நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டோம். நாங்க சீட்டு கேட்கல. அப்படி சீட்டு கேட்கறதா இருந்தா நாங்க என்ன பண்ணிருப்போம், கட்சி துவங்கணும்னு எங்க கட்சிக்கு லெட்டர் பேட் அடிச்சு அதுல எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சு இத்தனை இடங்களை நாங்கள் கேட்கிறோம், உங்க கூட்டணியில எங்களை சேர்த்துக்கங்கன்னு முதலமைச்சர் போய் பார்த்திருக்கணும்ல. ஏன் நாங்க சந்திக்க வரோம்னு சொன்னா முதலமைச்சர் சந்திக்க மாட்டாரா? அதல்ல எங்க நோக்கம். எங்களுடைய நிலைப்பாட்டை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டோம். இனி தேர்தலுக்காக நாங்க காத்திருக்கிறோம். அதற்கு முன்பாக திராவிட இயக்கத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அரணமைக்கிற பணியை தொடர்ச்சியாக செய்யறோம். நேற்றைக்கு கூட மொழிப்போர் தளபதியாக இருக்கிற அண்ணன் எல்ஜியை நானும் எங்களுடைய நிர்வாகிகள் அண்ணன் மலை சந்திச்சோம். அங்கேயும் அவரிடத்திலேயே அதான் சொன்னோம், நிபந்தனையற்ற ஆதரவை திமுகவுக்கு கொடுக்கிறோம். இந்த நேரத்துல திமுகவினுடைய வலிமையான போர்க்கருவியா இருந்த நீங்கள் எல்லாம் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறது வந்து திமுகவுக்கு உண்மையிலேயே பெரிய இழப்பு தான், பேரிழப்பு தான். நாங்க இந்த நேரத்துல உங்களுடைய வழிகாட்டுதலோட நிக்கிறோம்னு அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம். அப்ப எங்களுடைய நிலைப்பாடு மிக 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 தெளிவானது. நாங்க இந்த நாட்டு மக்களுக்கு எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லிட்டோம். நாங்க போய் சீட்டு கேட்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. திமுக எங்களை முறையாக கண்ணியப்படுத்தும், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை முறையாக அங்கீகரிக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த அங்கீகாரம் எத்தகைய அங்கீகாரமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செயல்படுவோம். புரியுது, ரொம்ப தெளிவா விளக்கிட்டீங்க. இருந்தாலும் இது தொடர்பா ஒரு கேள்வி. நாளைக்கு நீங்க திமுக கூட்டணி ஆதரிச்சு நீங்கெல்லாம் உங்களை போன்றவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உங்க பிரச்சாரம்லாம் கண்டிப்பா கட்சி பயன்படுத்திக்கும். அப்படி பயன்படுத்தும் போது நீங்களும் வைக்கவும் ஒரே மேடையில் ஏறி நிப்பீங்களா? நிச்சயமாக ஏறுவோம். அதுல என்ன இருக்கு? இன்னும் நான் சொல்றேன் சார், ஒரே ஒரு செய்தி. மதிமுக ஏதோ ஒரு தொகுதியில் ஒருவேளை மதுரை தெற்கிலேயே திரும்ப போட்டியிடுவார்களே ஆனால் நாங்கள் இந்த கூட்டணியில் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிற சூழல் வந்தால் நானே மதுரை தெற்கில் போட்டியிடுகிற வேட்பாளரை ஆதரித்து பேசுவேன். அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. திராவிட இயக்கத்துக்கு அரணமைக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு
திராவிட இயக்கத்துக்கு யாரெல்லாம் பக்கபலமாக இருக்கிறார்களோ அவர்களையும் சேர்த்து ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. எங்களுக்கு ஒன்றும் எதிரி இல்லை சார். எங்களுக்கு இருந்த தலைமை ஒரு நல்ல தலைமையாக இல்லை, அந்த தலைமையினுடைய நடவடிக்கைகள் மாற்றம் எழுந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக அந்த தலைமைக்கு சொன்னோம். அந்த தலைமை எங்களை வெளியேற்றி இருக்கிறது. நாங்கள் அரசியல் களத்தில் பலமாக நிற்க வேண்டிய கட்டாயத்தில் இயக்கம் கட்டியிருக்கிறோம். எங்க கொள்கையில தேய்மானம் இல்லை, எங்க கொள்கையில சிதைவு இல்லை, எங்க செயல்பாட்டுல பின்னடைவு இல்லை. நாங்க அன்னைக்கு என்ன வேகத்தோடு இருந்தோமோ அதே விட ஒரு மடங்கு கூடுதல் வேகத்தோடு இன்னைக்கு களத்துல நிற்கிறோம். அதனால எங்களுடைய நோக்கம் தெளிவானது. மதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழல் வறுமையானால் நிச்சயமாக நாங்கள் மேடை ஏறி அவர்களையும் வெற்றி பெற வைப்பதற்கு எங்களுடைய எல்லா வலிமையும் பயன்படுத்தும். ரொம்ப ரொம்ப ஒரு நேர்மையான பதில். உங்களுடைய நோக்கம், கட்சியினுடைய நோக்கம் பழிக்கு பழி வாங்குவதோ போட்டி போடுவதோ ஒண்டிக்கு ஒண்டி வரியாங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களுடைய பெரியார் அண்ணா கொள்கையை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு சுணக்கமும் பின்னடைவும் வந்துடக்கூடாதுக்கா ஆரம்பிச்சிருக்கோங்கிறதுல நீங்கள் தொடக்கத்தில் சொன்னதை கடைசி வரியிலையும் இது பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல தான் சார் அந்த நீங்கள் உங்களுடைய துவக்க விழா இதில் மரியாதைக்குரிய உங்களுடைய அண்ணன் திராவிட இயக்க உணர்வாளர் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்தும் அந்த மேடையில் ஏறினார். அந்த நாளில் தான் திமுகவையும் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. உங்கள் மேடையில ஏறி இருந்தார். அண்ணே ஸ்டாலின் அண்ணே வைகோட்டை எச்சரிக்கையா இருங்கன்னு உங்கள் மேடையில ஏறி பேசிக்கிட்டு இருந்தார். என்ன இப்போ உங்கள் கட்சியில் நாஞ்சில் சம்பத் இணைவாரா இல்லை விஜய்கிட்ட போறாருங்கிறாங்க, விஜய்கிட்ட போறாரா செங்கோட்டையன் மாதிரி? என்ன மாதிரியான அவர் முடிவெடுப்பாருன்னு உங்ககிட்டயா சொன்னாரா? ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. அதாவது இல்ல அண்ணன் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைக்காக தொடர்ந்து ஒரு கான குயிலாக பாடுவது என்பது அவருக்கு இருக்கக்கூடிய நோக்கம். திராவிட இயக்கத்துக்கு அரணமைக்க வேண்டும், திராவிட இயக்கம் இந்த மண்ணில் தலைக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். திமுக மீது அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கிறது என்பதை அவரே பதிவு செய்திருக்கார். நான் சொல்லல. கடந்த 10 நாட்களாக திமுக மீது எனக்கு என்ன வருத்தம் இருக்கிறது என்பதை அவரே பதிவு செய்திருக்கார். அப்போ இந்த நிலையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைக்காக பேசிய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் பேசியவர், நாங்கள் இன்றைக்கு ஒரு வலிமையான திராவிட இயக்கமாக வருகிறோம் என்று தெரிந்து எங்களை வாழ்த்துவதற்கு ஒரு மூத்தவர் என்கிற நிலையிலிருந்து வந்தார். நாங்களும் அவரை எங்க கட்சிக்கு வாங்கன்னு அழைக்கல, அவரும் உங்க கட்சியில நாங்க தொடர்ந்து பயணிக்கிறேன்றதையும் சொல்லல. இது என்ன கணக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்பிகள் சேர்ந்து படை கட்டி இருக்கிறார்கள், அண்ணனாக இருந்து அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கணுங்கிற அடிப்படையில அவர் வந்தார். எங்க மேடையில ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா, இளைஞர்களை திராவிட இயக்கத்தின் பால் கூறுதிட்ட வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கு. திராவிட இயக்கத்தினுடைய லட்சியத்தை சொல்லணும். ஏன்னா நீங்க நட்சத்திரங்களை குறிச்சு கொடியில அந்த நட்சத்திரத்துல டி.எம். நாயரிலிருந்து தியாகராயரிலிருந்து அண்ணா பெரியார் என்று யார் யாரையெல்லாம் அடையாளப்படுத்தணும்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை நீங்கள் உங்க கடியில வச்சிருக்கீங்களோ அவர்கள் குறித்த புரிதலை இளைஞர்களுக்கு நீங்க ஏற்படுத்தணும். உங்களுக்கு தேவைப்படுமே ஆனால், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமே ஆனால் கூட்டம்லாம் போடாதீங்க, செலவு பண்ணாதீங்க, திண்ணையில 10 தம்பிமார்களை திரட்டுங்க, நான் அவர்களுக்கு வகுப்பெடுக்கிறேன்னு சொன்னார். அப்ப இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவருடைய நோக்கம் உன்னதமானது. திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாட்டை, தத்துவத்தை இளம் தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டிய ஒரு பேராசிரியராக இருந்து நான் கடமையாற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். விஜய் கட்சிக்கு நீங்க போவீங்களான்னு ஊடகவியலாளர்கள் பல நேர்காணல்கள்ல கேட்டதுக்கு, நிச்சயமாக நான் போக மாட்டேன், எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லைன்றத அவர் சொல்லிருக்கார். சார், அவர் களத்துல இருக்கிற செய்தி என்ன உள்வாங்குறாரோ அதை பேசியிருக்கார். விஜய்க்கு ஒரு ஆதரவு வட்டம் இளைஞர்கள் மத்தியில் உருவாகிறது அப்படிங்கிறத அவர் களத்துல பாக்குறார், அதை அப்படியே பேசுறார். அவ்வளவுதானே தவிர எங்க கட்சிக்கு அவர் வர வேண்டும் என்று நாங்கள் அழைக்கவும் இல்லை, எங்கள் கட்சிக்கு வருவதாக அவர் சொல்லவும் இல்லை. அவருடைய நோக்கம் தெளிவானது. எந்த விதமான நிபந்தனைகளுக்குள்ளும் இல்லாமல், எந்த விதமான வளையத்துக்குள்ளும் நிற்காமல் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கருத்தியலாளனாக தொடர்ந்து பேசுவது, இயங்குவது என்பது அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் அவர் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறார். இருந்தாலும் திமுகவை கொஞ்சம் கடுமையா விமர்சிச்சார்ல அவர் அந்த 3 நாட்கள். இப்ப கொஞ்சம் குறைச்சிட்டாரு நினைக்கிறேன். ஆனா உங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு இருந்த வருத்தத்தை அதை வெளிப்படுத்திட்டார். அவர் தான் சொல்றாரு, எனக்கு திமுக மேல கோபம் வந்துருச்சு. என்ன காரணம்னா, அந்த அறிவு திருவிழா நடத்தியதுல என்னை அழைத்தார்கள், அதன் பிறகு என்னுடைய பேர் இல்லை, அதனால என்னை கூப்பிடல, அதனால நான் சில நடவடிக்கைகளை திமுகவுக்கு எதிராக பேசினேன் வச்சேன் அப்படிங்கறத அவரே தெளிவுபடுத்துறாரு. சார், நான் அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் தான் சொல்லணும். ஆனா அவர் ஒரு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையை பேசுகிற வலிமையான படைக்கருவி.
அந்த படைக்கருவியை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம். அந்த படைக்கருவி எதையெல்லாம் பேசுகிறது, எதையெல்லாம் சிந்திக்கிறது, அதற்கெல்லாம் ஒரு வண்ணம் பூசலாம், அதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பூட்டு போடலாம்னா அதற்குள்ளெல்லாம் அடங்குகிற மனிதராக அவர் எப்போதும் இருந்ததில்லை. நெஞ்சில் என்ன இருக்கிறதோ அதை வெளிப்படையாக வார்த்தைகளில் வெளிப்படுத்தி விட்டு போகிறவர். அப்படி அப்ப வெளிப்படுத்தி இருக்கிறார் திருப்பி என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். திமுகவுக்கு கூட திருப்பி பிரச்சாரம் செய்வாரு இந்த 2026ல. 100 விழுக்காடு செய்வாரு. அததான் அவர் சொல்றாரு. நாளை சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு என்னுடைய பிரச்சாரம் தேவைப்படும், ஆனால் நான் திமுகவை ஆதரிச்சு பேசுவேன்னு தான் சொல்றாரு. ம், ம், ம். கண்டிப்பா நீங்கள் கட்சி தொடங்கியது நோக்கம் தொடங்கி அந்த நேரத்தில் ஏற்பட்ட சில ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்கள், விவாதத்துக்குரிய பொருட்கள் இதெல்லாம் குறித்து இதை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத வழமை போல் உங்களுடைய வரலாறு கருத்தியல் அடிப்படையிலிருந்து ரொம்ப விரிவாகவே நம்ம ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.